கனடாவில் குடியுரிமை மோசடியில் ஈடுபட்ட தர்மீந்தர் சர்மா என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் புதுடெல்லியில் வசிக்கும் பெண் ஒருவரிடமிருந்து சுமார் 1.8 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வணிக முதலீடு திட்டம் ஒன்றின் மூலம் கனடாவில் குடியுரிமை பெற உதவுவதாக அவர் அந்த பெண்ணுக்கு உறுதியளித்துள்ளார். கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு பின்னர் சிறந்த வேலைவாய்ப்புகளை தேடிய குறித்த பெண் கனடாவிற்கு செல்ல விரும்பினார். அவரிடம் தன்னை ஒரு குடிவரவு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டு நிபுணர் என தர்மீந்தர் அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார். தர்மீந்தர் அந்த பெண்ணை ஒரு போலியான வணிக திட்டத்தில் 2.5 லட்சம் கனேடிய டாலர்களை முதலீடு செய்யவும் சம்மதிக்க வைத்துள்ளார். மேலும் தொழில்முறை கட்டணமாக அவர் 45,000 கனேடிய டாலர்களை வசூலித்துள்ளார். எவ்வாறாயினும் அவருக்கு வாக்குறுதிகளும் ஆவணங்களும் வழங்கப்பட்டிருந்த போதிலும் கனேடிய நிறுவனத்தில் அந்த பெண் ஒருபோதும் இயக்குநராகவோ அல்லது பங்குதாரராகவோ ஆக்கப்படவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர் பணத்தை வெவ்வேறு வங்கிக் கணக்குகள் மூலம் மாற்றி முறையான முதலீடுகளுக்கு பதிலாக வேறு சில தனிப்பட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் கனடா அதிகாரிகள் அந்த பெண்ணின் விசா விண்ணப்பங்களை 3 முறை நிராகரித்த பிறகு தர்மீந்தர் தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மேலும் பல கோரிக்கைகளை சமர்ப்பிப்பதாக கூறப்படுகிறது. அத்துடன் கனடா அதிகாரிகள் அந்த பெண்ணின் விசா விண்ணப்பங்களை 3 முறை நிராகரித்த பிறகு தர்மீந்தர் தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மேலும் பல கோரிக்கைகளை சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது. பணத்தை திருப்பித் தராமல் தவிர்ப்பதற்காகவே அவர் இவ்வாறு செய்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.